விசேஷமா? ஓஹோ, அப்படியா? ஏன் அத்தா, இது இவனுக்கு உண்டானதா இல்ல வேற யாருக்குமா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இப்பதான் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சே, அப்புறம் இதுக்கு இதெல்லாம் குடிக்கிற? என்னக்கா இது அநியாயமா இருக்கு? இதென்ன மருந்த உடனே விடுறதுக்கு? மாமா தான் சொன்னாரு குளிர்ச்சியா ஏதாவது சாப்பிட்டா நல்லதுன்னு. அதுவும் இல்லாம இந்த சம்மர் சீசன் இல்லையா? உன் பாடு பரவாயில்லம்மா, ஜாலியா வீட்லயே இருக்க, நல்லா கவனிச்சுக்க ஆள் வேற. இதுல கோபி மாதிரி ஒரு நல்ல பையன் புருஷனா கிடைச்சிருக்கான். என்ன மாதிரியா ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் மாத்தி மாத்தி அலையறதுக்கு? ஆமாக்கா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல விஜி, ஆபீஸ்ல வேலை இல்ல, அதான் பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பெர்மிஷன் போட்டா ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அவர் என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு, அதான் மத்தியானம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு வந்துட்டேன். பரவாயில்லையே, அநியாயத்துக்கு வைக்கப்படுறீங்க. அப்பப்போ லேசா வெக்கம் வராம இருக்குமா விஜி? ஆமா, இப்பவே லேட் ஆகுது. நீங்க எப்ப சமைச்சு எப்ப ரெடி ஆகி ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறீங்க? சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கா? அப்ப காலையிலேயே சமைச்சிட்டு போயிட்டீங்களா? விஜி, பழைய சாதம் சும்மா ஜம்முன்னு கம கமன்னு இருக்கு, ஊறுகாய் வேற இருக்கு. வர்ற வழியில பக்கோடா வாங்கிட்டு வந்துட்டேன். பழைய சாதம் தயிர், இந்த காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? அப்ப எதுவுமே சமைக்கலையா? பின்ன சமைக்காம நான் வத்தல் வறுக்க போறேன். விஜி, என்னக்கா? மாமா எப்ப சாப்பிட வருவார்னு கொஞ்சம் போன் பண்ணி கேளு. ஹலோ, நான் போஸ் பேசுறேன். மாமா, நான் தான் விஜி பேசுறேன். சொல்லு விஜி. இல்ல மாமா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இல்ல விஜி, இன்னைக்கு வர முடியாது. ஏன் மாமா? இல்ல, இந்த கோபி சொன்னாப்புல இந்த பார்சல் அனுப்பி வைக்கணும்னு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு அனுப்பி ஆகணும். இங்க பாரு, இந்த சாப்பாடுலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க மாமா, சாப்பாடு அங்க கொடுத்து அனுப்பிச்சுட்டுமா? கொடுத்து அனுப்பு. அப்படியே குமாரனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பிடு. வீட்டுக்கு அனுப்ப முடியாது, நிறைய வேலை கிடக்கு, முடிச்சுட்டு தான் அவரையும் வீட்டுக்கு அனுப்பணும். சரிங்க மாமா, வச்சிடுறேன். என்ன சொன்னாரு? சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்றாருக்கா? இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாடு போயாகணும். ஏன்? அது அப்படித்தான். இப்பதான் விஜய் போன் பண்ணுச்சு, உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்து சொல்றேன். ஆமா, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? கண்டிப்பா நான் வீட்டுக்கு போயாகணும். அப்படி என்ன முக்கியம்? பாருப்பா, இன்னைக்கு ராஜிச்செல்லாம் எனக்காக ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வீட்டுல லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கா. நான் போலன்னு வச்சுக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இங்க பாருங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இத பாரியா, வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ராஜிச்செல்லாம் தான் எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, சாப்பாடு முக்கியமா வேலை முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உனக்கு வேணா வேலை முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு ராஜிச்செல்லமும் அவரோட லஞ்சே தான் முக்கியம். பாருங்க, கோபி ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்காப்ல, இன்னைக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும்னு. நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அடேங்கப்பா, பெரிய மிலிட்டரி கமாண்டர் மாதிரி எல்லாம் ஆர்டர் போடுறேன். கோபி என்கிட்ட எந்த வேலையும் சொல்லல. அதுவும் இல்லாம இந்த வேலையை முடிக்காத உன்னோட ப்ராப்ளம், உன் தலைவலி. அது மட்டும் இல்ல, இது என் வேலை கிடையாது. என்னென்ன பேசுறீங்க? இது நம்ம கம்பெனின்னு கோபி நடத்துறது. இதுல நம்ம இந்த வேலையை நான் செய்வேன், அது வேலையை நீ செய்யணும் பிரிச்சு பேசுறீங்க. பாரியா, எனக்கு கோபி வேலை சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ சொல்ற சிச்சி. ஆமா, எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு, எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். கோபி சூரத் போகையில கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காப்ல. இந்த வேலை செய்யறது கூட கோபி தான். அதெல்லாம் விடுங்க, நான் அந்த கம்பெனியோட பார்ட்னர். நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்டுதாங்க ஆகணும். ஓஹோ, அந்த திமிரா உனக்கு? அந்த மமதையில தான் இப்படி பேசுறியா? பேசியா பேசு. கோபி வரட்டும், உன் பார்ட்னர்ஷிப்பை கிழிச்சிடுறேன். கிளிங்க, துண்டு துண்டா கிளிங்க, என்ன வேணா ஆயிட்டு போகுது. ஏய், நான் விளையாட சொல்றத நினைக்காத, சீரியஸா சொல்றேன். என்னன்னு என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? என்னன்னா என்ன சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க. உங்களை என்ன சாப்பிட பட்னியா இருக்கிறதா வேலை பார்க்க சொன்னேன்? அதான் சாப்பாடு உங்களுக்கு சேர்த்து எடுத்து சொல்லியிருக்கேன்ல. பெரிய அக்கறை. யாருக்கு வேணும் சாப்பாடு? ஏன் ராஜி
செல்லத்தோட கையால சாப்பிடறதுக்கு இடாமா? இங்க பாருங்கண்ணே, நிறைய வேலை கிடக்கு. என்ன பண்ணாத வேலை? வரட்ட கேடப்பைய கோபி வந்ததை நான் பேசிக்கிறேன். நிலவரம் தெரியாம நீ ரொம்ப ஆடுற. கோபி முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் விட்டு டிராமா பண்ணன்னு வச்சுக்க, உன் ஆட்டம் க்ளோஸ். ஜாக்கிரதை. கோபி மத்த விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா வேலை விஷயத்துல ரொம்ப கரார். நீங்க தான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி வச்சுன்னு வச்சுங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே வேலை, அதுக்கு நீங்களே உழ வச்சுக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும். ஜாக்கிரதையா இருந்து. என்ன செல்வம், நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். சுந்தர சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே. என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? நம்ம குடும்ப விஷயம்தான். குடும்ப விஷயமா? ஆமாண்ணே, நிர்மலா இப்ப தனி கொடுத்தனம் போயிடுச்சுண்ணே. உங்களுக்கு அது தெரியுமா? இது என்ன செல்வம் பெரிய விஷயம்? ஒரு பொட்ட புள்ளைய எவ்வளவு நாளைக்கு தான் பிறந்த வீட்டுல வச்சிருப்ப? இன்னும் கேட்டா நிர்மலா தனி கொடுத்தன போறதான் கரெக்ட். இல்லன்னா பாதி பிரச்சனை அதுவே எடுத்து விட்டுரும். கரெக்டு தான், நான் கூட அதே தான் நினைச்சேன். எப்படி அவ்வளவு சரியா சொன்னீங்க? என்ன செல்வம், நம்ம வீட்டை பத்தி நமக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் வேணா உங்களுக்கு வேண்டாதவனா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா இருந்தவங்க தானே. என்ன செல்வம் அப்படி பாக்குற? இல்ல, நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டது, எங்க குடும்பத்துல ஒருத்தரா பழகுனது, இதையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த பாரு செல்வம், பழச மறக்கிறவன் அந்த பழனி கிடையாது. ஒன்ன வேணா பழசெல்லாம் மறந்துருக்கலாம், நான் அப்படி இல்லை. அப்புறம் எப்படி நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்க? நான் எப்படி பண்ணேன்? அண்ணே, என் அண்ணன் மாணிக்கம் மேல உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் மன வருத்தம் இருக்கட்டும், அதுக்காக அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நிர்மலா வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வர அளவுக்கு நீங்க நடந்துக்கலாமா அண்ணே? இது எந்த வகையில நியாயம்? இந்த பாரு செல்வம், நீயும் புரியாம பேசாத. நிர்மலா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. சரிங்கண்ணே, நீங்க சொல்றதே உண்மையா இருக்கட்டும். அப்ப நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கணும்ல. நீங்க பணத்தை திருப்பி தராதனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிர்மலா வீட்டுக்காரர் கொஞ்சம் விவசாய இல்லாதவர் தான். அவர் வெளிநாட்டுல இருந்து அனுப்பிச்ச பணத்தை நீங்க தராதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாரு தெரியுமா? வீட்டுல தாறுமாறா பேசுறாரு. இனி ஒரு தடவை எங்களுக்கும் சந்தோஷக்கும் பேச்சுவார்த்தை இருக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. பத்தாவதுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இதனால மன கஷ்டம். தேவையா எவ்வளவு பிரச்சனையும் சொல்லுங்க. அம்மாவும் சரி நிர்மலாவும் சரி குணத்துல கொஞ்சம் சரியில்லாதவங்க தான். அடுத்தவங்க மனசு புண்படும் யோசிக்காம சில சமயம் பேசிடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. இதனால எத்தனை தடவை எனக்கு அம்மாவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஆனாலும் மனசெலவுல என்னால உங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க என் குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்றீங்க, நிர்மலாவுக்கு நீங்களும் அப்போ ஒரு அண்ணன் மாதிரி தானே. நீங்க எப்படி இதை செஞ்சீங்க? இல்ல செல்வம், அதெல்லாம் ஒரு நேரம். என்னென்ன நேரம்? நீங்க பணத்தை திருப்பி தராதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அழகர் குளத்துல சிதம்பரம் மாமா வரைக்கும் பாதிச்சிருக்கு. அவர் பாவம் விற்க கூடாத நிலத்தையெல்லாம் வித்து இந்த பணத்தை சந்தோஷம் செட்டில் பண்ணிருக்காரு. அவருக்கு தேவையா அந்த கஷ்டமெல்லாம்? இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை அவரால் இந்த பணத்தை புரட்டி இருக்க முடியலன்னா அவரை எங்க வீட்டு வாசப்படி மிதிக்காதபடி செஞ்சிருப்பாங்க எங்க அம்மா. உங்களுக்கு தெரியுமில்ல எங்க அம்மா பத்தி? ஓ, இந்த அளவுக்கு போயிடுச்சா? அப்ப நீங்க அந்த பணத்தை தந்திருக்கணும்னே. நீங்க பணத்தை தராதனால தானே இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு. நடக்கிறவன் நீ தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னண்ணே நீங்க? வாங்கின பணத்தை ஏமாத்தணும் நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. நீயே யோசிச்சு பாரு, நான் ஒருத்தங்கிட்டயா பணத்தை கொடுத்துருக்கேன்? 4-5 பேர்கிட்ட பணத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இவங்க பாட்டுக்கு வந்து நாளைக்கு பணத்தை கொடு, ஒரு வாரத்துல பணத்தை கொடுனா நான் எங்க போறது? நான் என்ன இருப்பு துட்டு வச்சுக்கிட்டா வட்டிக்கு விடுறேன்? வெளியில இருந்து தானே வாங்கி கொடுக்குறேன். அதை புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு பேசினா என்ன அர்த்தம்? அவங்க பாட்டுக்கு வர்றதும் திட்டுறதும் சாபம் விடுறதும் என்ன இதெல்லாம்? ஒன்ன மாணிக்கன்னா சுந்தரையா முன்னாடி பஞ்சாயத்து வைக்கிறான். இப்படி எல்லாம் பண்ண பணமா வரும், கோவம் தான் வரும். இந்த பாரு செல்வம், நிர்மலாவோட புருஷ பணம் எனக்கு தேவையில்லை, அதை நான் திருப்பி கொடுத்துறேன். ஆனா மொத்தமா என்னால திருப்பி தர முடியாது. இப்போதைக்கு என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்கு, அதை வேணா தரேன். சந்தோஷண்ணே, சத்தியமா சொல்றேன், நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னேனே செல்வம், நான் எப்பவுமே பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதே கிடையாது. ஆனா உங்க அம்மாவும் நிர்மலாவும் மொத்த பணத்தையும் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. மொத்த பணத்தை என்னால இப்ப கூட கொடுக்க முடியாது. சரிண்ணே, உங்க கஷ்டமா எனக்கு புரியுது. உங்களுக்கு இந்த பணத்தை எப்படி எந்த மாதிரி திருப்பி தரணுமோ அப்படி கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் செல்வம், இப்போதைக்கு 20,000 ரூபாய் இருக்கு, தரேன், எடுத்துட்டு போ. இதுக்கப்புறம் வசூல் பண்ணி எவ்வளவு வருதோ 10,000மோ 5,000மோ உனக்கு ஃபோன் பண்றேன், வந்து வாங்கிட்டு போயிடு. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். இந்த பாரு
பாரு செல்வம், இப்ப நீ வந்து பேசுறிய என்ன ஒரு முறையோடு பேசுற. இதே உங்க அம்மா நிர்மலா மாணிக்கெல்லாம் வந்து பேசினா எப்படி பேசுறாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் பேசினா பணம் இருந்தா கூட கொடுக்க கூடாதுன்னு தான் தோணும். அந்த மாதிரி பேசுறாங்க. இவங்கெல்லாம் அடுத்த ஆளுகிட்ட எப்படி பேசணுன்றதை எந்த ஜென்மத்தில் தான் கத்துக்க போறாங்களோ. நீ ஒருத்தனா அந்த வீட்டுல தப்பி பிறந்துட்ட. சரி வா, என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்க தரேன், வாங்கிட்டு போ. உள்ள வா. அக்கா அக்கா. என்ன விஜய்? இல்லக்கா, குமார் மாமாவுக்கும் போஸ் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம். அவர் தான் மத்தியானம் இங்க வந்து சாப்பிட போறாரே. இல்லக்கா, கார்மெண்ட்ஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாரு. அப்படின்னு யார் சொன்னது? போஸ் மாமா தான் சொன்னாரு. ஒரு நிமிஷம் இரு, போயிடாத. ஹலோ, குமார் ஹியர். என்னங்க, இன்னைக்கு மத்தியானம் ஏன் கூட தானே லஞ்ச் சாப்பிடுறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னமோ கேரியர்ல லஞ்ச் அங்க வந்துட்டு இருக்கு. அந்த சோக கதை ஏண்டா கேட்கிற ராஜசெல்லம்? பல பெண்களால கூட பிரிக்க முடியாத நம்ம அந்யோன்யத்தை சில அந்நிய சக்திகள் ஊடுருவி கெடுத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? இந்த நாட்டுல புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சாப்பிட கூட உரிமை இல்லையா? அப்படி என்னங்க பெரிய வேலை உங்களுக்கு? என்ன பெரிய வேலை? நாங்க எங்க அனுகுணம் தயாரிச்சுட்டு இருக்கோம். இங்க சில பட்டிக்காட்டு அறகுறைகள் இருக்கு. என்னமோ அதுங்கதான் இந்தியாவிலேயே ஜவுளித்துறையை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுங்க தான் திட்டம் போட்டு நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டு இருக்குதுங்க. நம்மள சுத்தமா மதிக்கிறதே இல்ல. என்னங்க, உங்க படிப்பு என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன? நீங்க போய் இந்த பட்டிக்காட்டு பசங்க கிட்ட கெஞ்சிட்டு வரணுமா? பேசாம கிளம்பி வாங்க. கிளம்பி வந்துடலாம், ஆனா பின் விளைவுகளை யோசிக்கணுமே. இவன் பாட்டு தம்பி கிட்ட போட்டு கொடுத்துட்டானா அவன் இவன் பேச்ச தானே நம்புறான். இத பாருங்க, நீங்க இப்படி அடங்கி போக போகதான் அந்த தற்கொலை பசங்களை உங்க மேல ஏறி மேய்க்க பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே டார்லிங், ஐ வில் ட்ரை. ஏன் நீங்க தானே கடைசியா வந்தீங்க, கதவை சாத்திட்டு வரக்கூடாதா? தெருவுல போற நாயெல்லாம் நடு வீட்டுக்குள்ள வருது. அட நீ வேற, கண்ட நாய்கள் எல்லாம் ரோட்ல நிறுத்தாம வீட்லயும் கார்மெண்ட்ஸ்லயும் பண்ற கூத்து தாங்க முடியல. அப்புறம் இது வந்தா என்ன? ஏய், யார பாத்திரி நாய்ங்கற? என்ன ஜாட பேசுறியா? எனக்கு இந்த ஜாடையில பேச தெரியாது. எதுவா இருந்தாலும் மூஞ்சியை பார்த்து தைரியமா பேசு. ஏய், என்னடி யார பார்த்து டீ போட்டு பேசுற? ஏய், ஒன்ன தாண்டி நீ பெரிய கொடுக்கா? ஏய், சும்மா இருடி. என்ன நாய் பேரு பேசுற? ஜாட படி என் புருஷனை பத்தி பட்டிக்காடு தற்கொலைன்னு பொடி வச்சு பேச. என்னடி கொழுப்பேறி போச்சு அவனுக்கு? இத பாரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. என்னடி ரொம்ப பேசுற? என்ன பண்ணிடுவ நீ? 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்களா? இத பாரு, இன்னும் 10 பேர் சேர்ந்தாலும் நான் உனக்கு பயப்பட மாட்டேன். ஏய், இந்த ஜாட கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், என்னடி முறைக்கிற? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? உன் கடவாய காது வரைக்கும் கிழிச்சிருவேன். கிழிச்சிருவியா? கிழிச்சு பாக்குறேன். நீ விளங்காத பட்டிக்காட்டுல இருந்து வந்து தங்கச்சி வீட்டுல ஒட்டிக்கிட்டு எங்க கடவாய கிழிச்சிருவியா? ஏய், இங்க பாரு, நாங்க மெட்ராஸ்காரங்க. எங்க கிட்ட முறைச்ச கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவோம். ஜாக்கிரதையா? ஆமா. அக்கா, என்னக்கா இது அசிங்கமா இல்ல? இப்படியா சண்டை போடுவீங்க? பின்ன என்ன விஜய், இவ பேசுற பேச்சுக்கு வாயில பேசக்கூடாது, கையால தான் பேசு. பயப்படுவேன். நீ பேசாம இருக்கா? நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? எல்லா புத்தையும் பார்த்தேல, அவங்க ஜாடியா பேசுறத கேட்டேல. ஏய், இத பாரு, இந்த தரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. பம்பு சண்டைக்கு போக மாட்டா, பந்த சண்டைக்கு விட மாட்டா. ஐயோ அக்கா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த பிரச்சனை எப்படிதான் தீர்க்கிறது? நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? நான் எதுக்கு நீ வாய் மூடிட்டு இருக்கணும்? என்ன பார்த்து சோத்துக்கு வந்தவன்னு சொல்றாங்க, நான் எதுக்கு வாய் மூடிட்டு இருக்கணும்? ஏண்டி, எங்க வீடு தேடி வந்து நீ உன் புருஷனை கூப்பிட்டதுனால தானே நான் என் புருஷன் இங்க வந்தோம். இந்த வீட்ல இவங்க உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காங்க, எங்களை பேச இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? ரொம்ப பேசுற, நல்லா இல்ல. அச்சி, வாய் மூடு. அப்படி தாண்டி பேசுவேன். வாய் மூடு. அச்சி, போடி, மரியாதை கிட்டவளே. ஏய், நாம இருந்த இருப்பென்ன, நம்ம அப்பா வளர்த்த வளர்ப்பென்ன? இங்க வந்து ஒன்றைனா பெறாதவளுங்க எவ்வளவு பேச்சு பேசுறாளுங்க, இதெல்லாம் கேட்டு எடுக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் உடனே அழுகர் கூட போறேன். எனக்கு கூட தேவையில்லை. ஒரு சுடுசல் கூட வாங்காம இத்தனை வருஷமா இருந்துட்டு இங்க வந்து எந்தெந்த எடுப்பட்ட சிரிக்கிங்க கிட்டே நான் நாய்ப்பட்ட வாங்கணுமா? ஏய், என்ன விடுறீ? மாமா வெலை நாயின்னு சொல்றா? ஏய், மூஞ்ச பேத்துற மச்சான். பெரிய போட்டு ஓடி வெளிய. கைய வச்ச கைய வச்சிருவேன். என்ன? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கா? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தால, நாளைக்கு அவர் வந்துருவாரு. அவர் வந்த உடனே நீ மாமா அழுகர் கொள்ள போயிடுங்க. இல்லடி, இவ்வளவு பேச்ச கேட்டுட்டு நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இருக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. நான் போய் ஆகணும். அழகர் குளத்துக்கு இப்பவே போறேன். ஐயோ அக்கா, எனக்காகவும் என் புருஷனுக்காகவும் கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அக்கா, முதல்ல இப்படி வா. கைய ஐயோ பேசாதக்கா. உங்ககிட்ட பாப்போம். உங்ககிட்ட பேசாதக்கா. அதே பாப்போம். அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அங்க மாமா பச்சையோட இருப்பாரு. நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாமா? ஏய், எல்லாம் அந்த சூடு சொன்ன இல்லாத மனுஷனால தான் வந்தது. அவர் மூஞ்ச பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த பாரு,
சொல்லிட்டு போறேன். நான் அமைதியா இருக்கேன். ஆனா மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வந்தாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். ஆமா அக்கா ப்ளீஸ்க்கா, அவங்க வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போறேன். நீ அங்க போய் உட்கார். நான் மாமாக்கு சாப்பாடு எடுத்து போறேன். நான் திரும்பி வரதுக்குள்ள என் அக்கா கிட்ட யாராவது வம்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டி வரும். அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போடி, ரொம்ப தான் பேசுறேன். வணக்கண்ணே. அண்ணே, 20,000 ரூபாய் பணம் பழனி என்ன கொடுத்தாரு. முழு பணத்தை இப்போ உடனே கொடுக்க முடியலையா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பணம் சேரும்போது ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா உண்மையாக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றானா? அவன் தான் நம்மளை ஏமாத்தணும்னு. அண்ணே ப்ளீஸ், நம்ம வீட்டுல யாருமே மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, அதுதான் பிரச்சனை. மொத்தமா அத்தனை பணத்தையும் உடனே கொடுக்க முடியாதுன்னு தான் பழனி அண்ணா அன்னைக்கும் சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. அவர் சொல்றத சரியா புரிஞ்சுக்காம அவர் ஏதோ நம்மளை ஏமாத்த முயற்சி பண்றாருன்னு அம்மா நிர்மலாவும் வந்து உங்கள்கிட்ட சொல்ல, நீங்க அதை கேட்டுக்கிட்டு கோவப்பட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட அவர் சரி விடுறா. அந்த நேரத்துல அவன் பேசுனது ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசினான், தெரியும்ல? என்னண்ணே, பழனி என்ன எப்பவுமே ஒரு மார்க்கமா தான் பேசுவார், உங்களுக்கும் தெரியும் இல்லண்ணே. அது மட்டும் கிடையாது, நாம எப்பவுமே நம்ம தேவையை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போய் பேசினா இப்படித்தான் ஆகும். அப்புறம் அவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. சரி விடுங்க, நம்ம இந்த பணத்தை முதல்ல சிதம்பரம் மாவட்டம் கொடுத்துருவோம். வேண்டாம்டா. வேண்டாம்னா சிறுக சிறுக கொடுத்தா செலவாயிடும்டா. அவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். மொத்தமா வாங்கணும், மொத்தமா கொடுத்தாதான் நல்லா இருக்கும். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த பணத்தை லாரிக்காவது கட்டுவோம். பேலன்ஸ் அமௌண்ட் சீக்கிரம் கட்டினா லாரி கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டை சீக்கிரம் ஆரம்பிக்கிற வழி பார்க்கலாம். ஆமாண்டா, லாரி டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும். நீ ஒன்று செய்ய, வர பணத்துல பாதிய மாமா பேர்ல ஒதுக்கி என் அக்கௌண்ட்ல போட்டுரு. மீதி பணத்தை லாரிக்காரன் கிட்ட கொடுத்துரு. சரி. அப்புறம் அந்த லாரிக்காரனை கடைக்குள்ள விடாத. எதுவா இருந்தாலும் வெளில பார்த்து பணத்தை கொடுத்து அங்கேயே டீல் பண்ணிக்க. சரிண்ணே. என் அக்கௌண்ட்ல பணம் மொத்தமா சேர்ந்த உடனே மாமா கொண்டு போய் கொடுத்துரு. சரிண்ணே. சரி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே கொண்டு போய் பேங்க்ல போட்டுரு. சரி, நான் வரேன். இறங்குமா. பாத்து வா. மெதுவா மெதுவா பாத்துக்கோ. அத்தை, அம்மா பாத்துக்கோ. என்னாச்சு அத்தை? பாட்டி என்னாச்சு அத்தைக்கு? அம்மாடி ஒண்ணுமில்ல, நீ முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. சரி. நிர்மலா, நீ போய் பாயங்கலாம், நீ அம்மாவுக்கு எடுத்து போடு. மெதுவா போ. தலகாணி தலகாணி எடுத்து போடு. மெதுவா மெதுவா பார்த்து உட்காரு. பார்த்து உட்காருமா. அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன பாட்டி, என்னாச்சு? நிர்மலா, என்னம்மா ஆச்சு? அட, அந்த கதையை ஏமா கேக்குற? ஏன், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதானே? அம்மாக்கு பிபி அதிகமாயிடுச்சு அண்ணி. கடவுளே, கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு? பாட்டி, என்ன பாட்டி ஆச்சு? அட, அதை ஏமா திரும்ப திரும்ப கேக்குற? நாங்க ஆஸ்பத்திரில இருந்து வெளியில வந்துகிட்டு இருந்தோமா, அந்த ஓடி போனாலே மருந்ததி அவளும் அவன் கூட ஓடி போனானே ஒரு பையன், அவனும் சேர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அட கடவுளே. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் உங்க மாமியார் பார்த்தா அவ்வளவுதான், தையா தக்கான்னு புதிக்க ஆரம்பிச்சுட்டா. பிரஷர் ஏறி போச்சு. பிரஷர் ஏறினா இவன் நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் நேரா வீட்டுக்கு கூப்பிட்டு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிபி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. டேப்லெட்ஸ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஐயோ, என்னாச்சு உனக்கு? எனக்கு நேரமாச்சு பாட்டி, நான் கிளம்பணும். இப்ப போகணுங்கிற அவசியம் இல்லடி. என்ன பாட்டி, நீ வேற. நான் உடனே வந்துறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு நேரமாச்சு. என்ன ஆக போதோ, காய்ச்சி மூச்சுன்னு கத்த போறாரு. என்ன நிர்மலா அது? போன இடத்துல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அவ்வளவுதானே. புரியாம பேசாதீங்க நீ. டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வரதுக்கு மட்டும் தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம போயிட்டு சீக்கிரம் வரணும்னு சொல்லிருக்காரு. அந்த ஆளு பொல்லாத மனுஷன், நிக்க வச்சு 100 கேள்வி கேட்பாரு அண்ணி. நிர்மலா, நிதானமா எடுத்து சொன்னேன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்ன அண்ணி, ஏன் மாமனார் பத்தி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன சொல்லி உயிர் எடுக்க போறாரோ. நான் வரேன் நீ. சரி
சரி சரி, இப்ப எதுக்கு அவசரப்படுற? வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்க. காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிரச்சனை தான். நான் வரேன் டி, நான் வரேன் பாட்டி. அம்மா பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்து போ. கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு? மாமியார் கொடுமைன்னு தான் கேட்டிருக்கு, இவளுக்கு மாமனார் கொடுமையா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. சரோ, உன் மாமியார் படுத்துற கொடுமைக்கு அப்பனும் மகனுமா சேர்த்து வச்சு நிர்மலாவை வறுத்தெடுக்கிறாங்க. என்ன பாட்டி நீங்க போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடி பைத்தியக்காரி, நீ வேற சும்மா இரு.